பேருந்தில் மூதாட்டிக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து 10 சவரன் நகை திருடிய திருடன் சிக்கியுள்ளார். பழனியைச் சேர்ந்த பிரபல திருடனை தமிழ்நாடு கர்நாடக போலீசார் தேடி வரும் நிலையில் புதுச்சேரி போலீசாரிடம் சிக்கியது எப்படி? புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் 75 வயது உண்ணாமலை. இவர் மடுக்கரையில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் மடுக்கரை பேருந்தில் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அவரிடம் பேச்சு கொடுத்து டீ வாங்கி கொடுத்துள்ளார். இதை குடித்த சிறிது நேரத்தில் பேருந்தில் தனது இருக்கையில் உண்ணாமலை மயங்கியுள்ளார். இதை பயன்படுத்தி அந்த நபர் உண்ணாமலை அணிந்திருந்த 7 சவரன் தங்கச்சங்கிலி 4 சவரன் வளையலை கொள்ளையடித்து சென்று விட்டார். மயங்கிய நிலையில் இருந்த உண்ணாமலையை பேருந்து நடத்துனர் மீட்டு உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்பு அவரது உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு புகார் பெற்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அப்போது பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் மூதாட்டி உண்ணாமலையிடம் மர்ம நபர் நகைகளை கொள்ளையடிப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த காட்சியை தமிழ்நாடு குற்றப்பிரிவு போலீசாருக்கு அனுப்பி வைத்தனர். இதை பார்த்த தமிழ்நாடு போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த ராஜா என்பதும் இவர் பிரபல திருடன் என்பதும் தெரிய வந்தது. ராஜா மீது இதேபோல் ஓடும் பேருந்தில் மயக்க மருந்து கொடுத்து பயணிகளிடம் திருடிய சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் என்பது தெரிய வந்தது. இதை கேட்டு உருளையன்பேட்டை போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதைத் தொடர்ந்து ராஜாவை தீவிரமாக தேடி வந்த நிலையில் தனிப்படை போலீசார் அவரை கைது செய்தனர். அப்போது பேருந்து நிலையத்தில் தனியாக இருக்கும் பெண்கள் மூதாட்டிகளை குறிவைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி வருவதாகவும் இதேபோல் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் தனியாக பேருந்தில் அமர்ந்திருந்த மூதாட்டி உண்ணாமலையிடம் பேச்சு கொடுத்ததாகவும் அவரும் சகஜமாக தன்னிடம் பேசியதை அடுத்து டீ வாங்கி ஏற்கனவே தயாராக வைத்திருந்த மயக்க மருந்து பொடியை கலந்து கொடுத்ததாக கூறியுள்ளார். டீ குடித்த சிறிது நேரத்தில் அவர் மயங்கி இருக்கையில் சாய்ந்ததாகவும் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டதாக கூறியுள்ளார். இதேபோல் தமிழ்நாடு கர்நாடக பகுதியில் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டியிருப்பதால் அங்குள்ள போலீசாரும் தன்னை தேடி வருவதாக ராஜா வாக்குமூலம் அளித்துள்ளார். பின்பு அவரிடம் இருந்து உண்ணாமலை நகைகளை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து ராஜாவை காலாப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் மதுரை போலீசார் தங்களது பகுதியில் கைவரிசை காட்டிய வழக்கில் ராஜாவை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.